ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎன்டி கேமிங். இந்த வீடியோவில் நம்ம வெறி பிடிச்ச கிராணி கேம் தான் விளாட போகிறோம். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். கேம் பிளே செம்ம சூப்பராக இருக்கும் நண்பர்களே, பாருங்கள். ஓகே, இது வந்து ரோபோட் எஸ்கேப் பண்ண போகிறோம். ரோபோட்னா ஒரு ஆப்டிமஸ் பிரைம் மெகட்ரான் மாதிரி இருக்கும் நண்பர்களே. அந்த ரோபோட்டை வச்சு வீட்டு கூரையை உடச்சிட்டு பறப்போம். எப்படி இருக்குது, கேட்கவே ஒரே சுவாரஸ்யமாக இருக்குதுல்ல? அப்படி தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டார்டிங்கே இங்கே ரிமோட் கொடுத்துருக்குறானுங்க. ஓகே, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அழுத்தி விட்டு பாருங்களேன். இப்போது ஒரு 200 to 300 பார்க்குறீங்கன்னு வைங்களேன். அதில் ஒரு 10 பேராக பண்ணி விட்டு பாருங்கள். அதில் மாஸ்டர் கீ கிடச்சி அங்கே கீழே போட்டு வச்சிட்டேன். ஓகே, விரிஞ்சு இது தேவையில்லை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பொருட்கள். ஓகே, இதில் என்ன இருக்குது? அவன்லாம் ஒன்றுமே இல்லை. கிளவி என்ன கிளவி நீ சமைப்ப? அப்போ ஒரு நட்டு போல்டாக உள்ளே போட்டு வைக்கலாம்ல. ஓகே, இதுவே ஒரு நட்டு போல்ட்டு தான். அப்போ ஒரு 2 தகர டப்பா, பாடி ஒரு தகரம், மண்டையில் ஒரு தகர சட்டி கவுத்தி வச்சுட்டு வந்துருக்குது. ஓகே, அதுட்டு என்ன இருக்க போகுது? நம்ம டக்குன்ட்டு இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். டீசலை வந்து பாட்டி வாயில் ஊற்றி கொளுத்தி விடணும். அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. ஓகே, இங்கே மேலே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, அங்கே உருட்டுக்கட்டை இருக்குது. ஓகே, எதுக்கும் உருட்டுக்கட்டை எடுத்துகிட்டு போவோமே. ரோபோட் எஸ்கேப் பண்ண முடியாத சூழ்நிலை சப்போஸ் வந்துட்டா யூஸ் ஆகுமே, அதனால் எடுத்து வச்சுருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, புக்கு இருக்குது. இதை இங்கே கீழே போட்டு புக்கு எடுத்துகிட்டு போய் வைப்போம். புக்கு இருந்தால் தான் எஸ்கேப்பே பண்ண முடியும். ஐயோ, உருட்டுக்கட்டையை தூக்கிட்டு கிளவி வந்துருச்சு. மேலே தாத்தா வராரு, கதை விட போகிறாரு அப்படின்னு வந்து மேலே நின்றுட்டு இருக்கிறாரு. ஓகே, நம்ம அந்த கேப்பில் பாட்டி அங்கிட்டு இருக்குது. நம்ம ஐயோ பெருசு, நீ ஏன் பெருசு, என் வழியிலேயே வர. ஓகே, கதை ஓப்பன் பண்ணிடுவோம். நீங்கள் எதுக்கு சிரமப்பட்டுட்டு, நானே ஓப்பன் பண்ணி விட்றேன். ஓகே, யாரோ பார்த்துட்டாரு, ஓன்னு கத்துறான். யார் அவன்? ஓகே, நம்ம தலைவர் தாத்தா வராரு. நம்ம வசீகரன் நண்பர்களே, எந்திர மணிதா ஜூம் பாட்டி வர ஸ்டைலை பாருங்கள். ரோபோட்டா 2 மண்டை பசங்களும் நம்ம மேலே இருக்கிறோன்னு வேமா வரானுங்க. வாங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன். வந்து உங்களால் முடிஞ்சால் பிடிச்சிக்கோங்க. நான் வாடிக்கு தான் வாயை விட்டு பிடிச்சிட போகிறாங்க. ஓகே, நம்ம கீழே குதிச்சிருவோம். ஜூம் ரோபோட்டா அப்படின்னு தான் 2 பேர் இருக்கிறாங்க. ஓகே, நம்ம இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து இப்படி கீழே போட்டு வச்சுட்டு கன்னை எடுத்துகிட்டு மொட்டையை நம்ம மண்டையிலே அடிக்கணும். தலைவா திருப்பதி லட்டு சாவுடா மொட்டை தலையா. வசீகரனு. ஓகே, குதிச்சாச்சு. ஓகே, இப்போது கிருட்டு நம்ம வேலையை பண்ண ஆரம்பிச்சிடணும். நம்ம இது ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போய் இப்போ ஆணியை பிடிங்கிட்டு வந்துடுவோம். ட்ராப்பை ஓப்பன் பண்ணு. ட்ராப்பாக போடுற ட்ராப்பு கிளவி, உனக்குலாம் கொழுப்பு கூடி போச்சு. ஓகே, பாட்டி எங்கிட்ட தான் இருக்குது. நம்ம அந்த கேப்பில் இங்கிட்டு போயிட்டு நான் பிடுங்க வேண்டிய ஆணியை ஃபுல்லாக பிடிங்கிட்டு வந்துடுவோம். அப்படின்னா தானே டக்குன்னு கேம் பிளே முடியும். ஓகே, சப்ஸ்கிரைப் முக்கியம். சப்ஸ்கிரைப் அழுத்தி விடுங்களேன். சப்ஸ்கிரைப் அழுத்தி விட்டால் நீங்களும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் ஆகின மாதிரி. ஐயோ, இந்த கிளவி வேறு வந்துருச்சே. ஜூம் சிட்டி ரோபோ சுட்டி ரோபோ அப்படின்னு வருது. ஓகே, நீங்கள் வாட்டுக்கு என்ன விரட்டுங்க, நான் இந்த பக்கமாக மேலே ஓடிடுறேன். ஓகே, தாத்தா வரல, தாத்தா வராரு, கதரை விட போகிறாரு அப்படின்னு தான் வருவார். ஓகே, ஐயோ சுட்டுட்டேனே தெரியாமல். ஓகே, எடுத்துட்டேன் திரும்ப புல்லட்டு. நம்ம போயிட்டு இப்போ கீழே சாக்கடைக்குள்ளே காவாக்குள்ளே குதித்து போய் காக்காவை அடிக்கணும் நண்பர்களே. ஐயோ, நாறுது. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தான். பாட்டி ஒரு காவாவை போயிட்டு இத்தாந்தடியாக கட்டி வச்சுருக்குதுன்னா நம்ம பாட்டியாக தான் நண்பர்களே முடியும். பாட்டியால் தான் முடியும். ஓகே, அங்கே ட்ராப் இருக்குது. காக்கா இந்தா வச்சுக்கோ. ஸ்பெஷல் கீ வச்சுருக்குது. ஸ்பெஷல் கீயை போய் உனக்கு காவல் காக்க. நானே எப்படிப்பட்ட ஆள், உன்கிட்ட போயிட்டு இந்த ஸ்பெஷல் கீயை கொடுத்தா காக்காவை கூட கொலை பண்ண முடியாத அளவுக்கு நான் இருக்கிறேன். ஓகே, டக்குன்ட்டு போயிட்டு இந்த ஸ்பெஷல் கீயை மேலே மாட்டி விடணும். மாட்டினா தான் நம்ம ரோபோட்டு மூஞ்சவே பார்க்க முடியும், ரோபோட்டோட அழகா. ஓகே, ட்ராப்பு எப்படிலாம் திட்டம் போட்டு கிளவி ட்ராப் வச்சுருக்குது. ஓகே, இங்கே பாட்டி ஃபோட்டோவை தூக்கி இந்த கேம் முடிஞ்சவொடனே ரிப்புன்னு தூக்கி மாட்டணும், RIP போட்டு. ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. இந்த கிராணியை கொலை பண்ண முடியாது. இன்னொரு கிராணி இருக்குது பார்த்தீங்கன்னா, நார்மல் கிராணியை வேணால் ரிப்புன்னு போட்டு ஃபோட்டோ தூக்கி மாட்டலாம். இதை மாட்ட முடியாது நண்பர்களே. இதுக்கிட்ட போய் நான் சுடணும்னு போனேன்னு வைங்க, என்னையை தூக்கி ரிப்புன்னு போட்டுரும், ஃபோட்டோ அடித்து மாலையை போட்டுரும், பாட்டி பாலே ஊற்றிடும். ஓகே, நமக்கு அதுக்கு எதுக்கு வீண் வம்பு. நம்ம போயிட்டு இங்கே ஓகே திருக்கி விட்டாச்சு. இங்கே கட்டிங் பீஸ் எங்கே இருக்குதுன்னு தான் தெரில. கட்டிங் பீஸ் கிடச்சா டக்குன்னு பண்ணிடலாம் முக்கால்வாசி. அதுதான் தேடிட்டு இருக்கிறேன். உலகம் ஃபுல்லாக தேடுறேன், எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குதே. ஓகே, சிட்டி பார்த்துருச்சு. சிட்டி ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் போகலை, போயிருந்தால் என்னை பிடிச்சிருக்கும்.
ஓகே ஓகே, திட்டம் தீட்டி தான் நண்பர்களே அதுவும் இருக்குது. ஓகே, நம்ம கிராஸ் போ எடுத்துகிட்டு எடுறா. எடுத்துட்டான். மொட்டை தலையை மொதல் அடிக்கணும். தலைவா, தலை எங்கே தலை இருக்கிற? உன்னை தான் தேடிட்டு இருக்கிறேன். உனக்கு நான் திருப்பதியில் க்யூவில் நின்று லட்டு வாங்கிட்டு வந்துருக்குறேன். இந்த லட்டு மட்டும் வாங்கிக்கோ, வாயை மட்டும் ஆணு தரேன், நானே உனக்கு ஊட்டி விட்றேனே. எங்கே இருக்கிறேன்னு மட்டும் சொல்லுந்தோம், நானே வரேன். ஓகே, பாம் பிளாஸ்ட் கோடு 1 நோட் பண்ணி வச்சுக்கணும். நான் வாட்டுக்கு மாற்றி ஈத்தி பெட்டி ஓப்பன் பண்ணிட்டு அது வாட்டு டொம்முன்னு வெடிச்சிடும் நண்பர்களே. ஓகே, பாட்டி வந்துட்டாங்க. ஜூம் ஜூம் நடக்கிற ஸ்டைலை பாருங்களேன். ஒரு சைடு அல்லு அர்ஜுன் மாதிரி புஷ்பா மாதிரியே வருது நண்பர்களே. புஷ்பாவில் அல்லு அர்ஜுன் கையை இறக்கிட்டு இன்னொரு சோல்டரை தூக்கிட்டு திரிவார். அந்த மாதிரி தான் பாட்டி இருக்குது. ஒரு சைடு அந்த கட்டை வச்சுருக்கிற கை மட்டும் கொஞ்சம் இறங்கி இருக்குது நண்பர்களே. அது ஒன்றும் இல்லை, சொல்லிட்டு என்ன அடிச்சிச்சில்ல, அதனால் கொஞ்சம் கை சுளுக்கிக்குச்சு. அதனால் கையை மட்டும் அப்படி வச்சுருக்குது. தாத்தா இந்தாங்க. ஓகே, தாத்தா மண்டையை போட்டார். பாவண்டா அப்பாவிடா இவன். ஆனால் அப்பாவி இவன் ரொம்ப கிரிமினல் நண்பர்களே, ரொம்பவே பெரிய கிரிமினலு. இவனை விடலாம் பெரிய கிரிமினல் உலகத்திலே இருக்க முடியாது. ஓகே, நான் அந்த காக்காவை போட்டு தள்ளிட்டால, வெறி கொண்டு விரட்டுது நண்பர்களே, வெறி கொண்டு விரட்டுது. நான் எங்கே போனாலும் வருது. டிக் 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 நடந்து வர சவுண்டு தான் கேட்குது அப்படி. ஓகே, கரடி இருக்குது. கரடி வந்து அந்த பொம்மை நம்ம தொட்டிலில் போடுவோம். தொட்டிலில் போட்டால் அந்த சிலிண்டரை வந்து தூக்கிட்டு போவோம். இந்த வீல் கிராங்க் அங்கே கடைஞ்சி நண்பர்களே, இது வந்து முக்கியமான பொருள். ஓகே, இங்கே போட்டு வச்சுருவோம். நம்ம போயிட்டு முதல் ஸ்பைடருக்கு எடுத்துகிட்டு வந்து இதை டனல் அதை ஓப்பன் பண்ணணும். எல்லாத்தையும் பண்ணுற மண்டை மேலே இருக்கிற கொண்டைய மறந்த மாதிரி இந்த டனல் எஸ்கேப்புங்கிற பாருங்க. டனலுக்குள்ளே போகிற கீயவே எடுக்காமல் விட்டேனே குமார், எடுக்காமல் விட்டேனே. ஓகே, பைத்தியக்காரனுங்க அந்த பக்கம் தான் இருக்கிறானுங்க, நான் இந்த பக்கமாக ஓடிடுறேன். எப்படி? ஓகே, நம்ம தலைவர் தான் பாவம் செத்துட்டார். 2 மினிட்ஸில் வந்துடுவார். தலை நீங்கள் தான் தலை, உன்னை இதுக்கு மேலே நான் அடிக்க மாட்டேன், கவலைப்படாத. ஓகே, உள்ளே குதிச்சாச்சு. நடக்க வேண்டிய வேலையை டக்கு டக்குன்னு பார்க்கணும். பாம் பிளாஸ்ட் கோடு வந்து 1. இங்கே என்ன இருக்குது? ஐயோ, அந்த வீல் கிராங்க்கு அதை நீங்களே வச்சுக்கோங்கடா. அது பாட்டி மண்டையில் மாட்டி விடணும் அதெல்லாம் தூக்கி. ஓகே, கொடுன்னு டனலுக்குள்ளே ஓட வேண்டியது தான். அந்த கருப்பாம்பூச்சி ஸ்ப்ரே தான் ஓடிடுச்சு. இதுக்கெலாம் ஏன்டா இவ்வளோ பில்டப்பு? பொறுமையாக மெதுவாகவே போகலாம். எங்கிட்ட இருக்குது? இங்கே இருக்குதா? ஓகே, நான் போகிற வழியில் தான் நீ நிற்பையா? உனக்கு வேறு வழியே தெரியாது போல். ஓகே, மீட்டு எடுத்துக்கிறோமே. மீட்டு முக்கியம். மீட்டு ஓகே, ஓடுறா குமார். டக்குன்னு யூட்டர்ன் அடிச்சிருச்சு. நான் திக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, அடுத்தடுத்த வேலைகளை டக்குன்னு பார்க்க வேண்டும். டக்குன்னு இங்கே உள்ளே போயிட்டு லாக் பண்ணு. மேலே போயிட்டு கரெக்டான கோடை ஓப்பன் பண்ணணும். நான் வாட்டுக்கு 2 ஓப்பன் பண்ணிட்டேன்னு வைங்க, மூஞ்சிலே சேர்த்து டொப்புன்னு அடிச்சிடும். ஓகே, ஒன்று தான். ஓகே நண்பர்களே, இதுதான் முக்கியம். ஓகே, சூப்பர். ரோபோட்டோட டேட்டாவே இதில் தான் நண்பர்களே ஸ்டோர் ஆகிருக்கும். கிளவி மூஞ்ச பார்த்தா இது ரோபோட் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் நண்பர்களே இருக்குது. எங்கேயோ களவாண்டுட்டு வந்துருக்குறானுங்க. ஏதோ தகரம், பழைய இரும்பு சாமான், ஈயம்பித்தாளைக்கு பேர்ச்சம்பளம் அப்படிம்பானுங்கள்ல, அங்கேருந்து அந்த ஆள் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போயிருப்பார் நண்பர்களே. பழைய இரும்பு சாமான், ஈயம்பித்தாளைக்கு பேர்ச்சம்பளம் அப்படின்னு சொல்லுவார்ல, அவரை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்து போட்டிருப்பாங்க. தூக்கிட்டு வந்து அந்த ரோபோட்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அந்த இரும்பு அதெல்லாம் வச்சு. ஓகே, ஒன்றுமே இல்லைடா டனலுக்குள்ளே இந்த 2 பொருள் தான் இருக்குது. இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு மேலே நான் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்தால் தான் உள்ள ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, இந்த பென் ட்ரைவை இங்கே போட்டுருவோம். ஓகே, தூக்கி போட்டாச்சு. இனி அந்த மீட்டு, ஐயோ சாவடிக்கிறானுங்க நண்பர்களே, ஒரே நேரத்தில் ஒரு 2 பொருள் 3 பொருள் பேக் ஸ்டோரேஜ் கொடுத்தோம்னா டக்குன்னு பண்ணிடுவானுங்க எஸ்கேப்லாம். ஓகே நண்பர்களே, இதுக்கு அடுத்த பார்ட்டில் நான் 3 மினிட்ஸில் நான் கிராணி வீட்டிலேருந்து நான் எஸ்கேப் ஆவேன். அதை நான் உங்களுக்கு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நான் எஸ்கேப் பண்ணி காமிக்கிறேன். வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் இல்லை, 2 மினிட்ஸ்லலாம் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது ரொம்பவே சின்ன இது. நான் பண்ண போகிறது வந்து இப்போது கரண்ட், ஐயோயோ திக்குன்னு ஆயிடுச்சு. சத்தியமாக பயந்துட்டேன். பாட்டி திக்குன்னு வந்துருச்சா முன்னாடி, ஐயோயோ அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். மற்றவங்களெல்லாம் அந்த டனல் இருக்காது, எதுவுமே இருக்காது. நான் டனலோடு இருக்கும்போதே சேர்த்து வச்சு நான் எஸ்கேப் பண்ணி காமிக்கிறேன். என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். ஓகே, அடுத்த பார்ட் அதுதான். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். நான் கஷ்டப்பட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் மொபைலில் தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் அழுத்தி விட்டு பாருங்கள். ஓகே, இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஓப்பன் கன் பார்ட்டு. கன்று என்கிட்ட ஆல்ரெடி இருக்குதுடா. கன் பார்ட் எனக்கு எதுக்குடா சாமி, அதை நீங்களே வச்சுக்கோங்கடா. ஓகே, திரும்ப அந்த தாத்தாவை போட்டு தள்ளணும். நான் போகிற இடத்துக்கே அவன் போகிறான்டா.
கீழே தலைவர் கீழே போகிறீங்க. போடுறா பட்டெக்ஸ்லே சாவு. ஓகே, இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை. கன்னை தூக்கிட்டு போய் முதல்ல ரீலோட் பண்ணணும். ஆமாம், அங்கே புல்லட் இல்லையோ? ஓகே நண்பர்களே, நம்ம குடு. ஐயோ, பாட்டி வந்துடுச்சு. பாட்டி ஏன் பாட்டி சாவடிக்கிறியா? ஓகே, நம்ம போயிட்டு நான் சொன்னல ஸ்லெண்ட்ரினாவோட தொட்டிலில் இதை போட்டு வந்துடுவோம். கிழவி வந்து சின்ன வயசில் குழந்தையா இருக்கும்போது இந்த பொம்மையை திருடி வச்சு நண்பர்களே, கரடி பொம்மையை திருடி வச்சுருந்துச்சு. நான் இப்போ ஸ்லெண்ட்ரினாக்கிட்டே கொடுக்க போகிறேன். ஒப்படைச்சிருவோம். வாங்கிக்கோங்க ஸ்லெண்ட்ரினா, வச்சு விளையாடுங்க. ஆளை காணோம். வந்துட்டாங்க. அது ஏன்டா வாய் இத்தாந்தண்டி? எதுக்குடா வாய் இத்தாந்தண்டியாக திறந்து வச்சுருக்கிறீங்க? இதை பார்த்தாலாம் எவனும் பயப்பட மாட்டான் குமார். ஏன் குமார் இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கிறீங்க? ஓகே, எதுவுமே கொடுக்கலையே. இதுக்கு முன்னாடி இதிலலாம் எதாவது கொடுத்துட்டு போகும். டக்குன்ட்டு அப்படியே கீழே குதிச்சிட்டேன். இங்கே ஒரு கார் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கார் எஸ்கேப் தான் எனக்கு எப்படி பண்ணணும்னு ஐடியாவே இல்லை. நான் எல்லா எஸ்கேப் பண்ணியிருக்கிறேன். இந்த கார் எஸ்கேப் பண்ணணுன்னா நீங்கள் கார் எஸ்கேப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேளுங்க. கார் அத்தனோண்டா இருக்குதுக்குள்ளே நீ எப்படா போவ? உன் காலே உள்ளே போகாதேடா. கை கூட உள்ளே போகாது. இதுக்குள்ளே நீ எப்படி எஸ்கேப் ஆகணுன்னு தான் எனக்கே தெரில. ஓகே, பார்ப்போம். ஓகே, மீட்டை போயிட்டு அங்கே அந்த பல்லி இல்லை, பல்லிங்கிற பாருங்கள், அது பேர் என்னது? ஸ்பைடருக்கு வைக்கணும். இந்த வரைக்கும் பார்த்தீங்களா ரோபோட்டு? ஜூம் ரோபோட்டா. இது வந்து பிக் வெர்ஷனு. ஓகே, நம்ம மீட்டை வச்சுருவோம். ஓகே, உனக்கு விருந்து, நீ சாப்பிடு. நான் அந்த கேப்பில் இதை எடுத்துகிட்டு ஓடிடுறேன். டே கார்கி வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? இதை ஏன்டா என்கிட்ட கொடுக்குறீங்க? எனக்கு எரிச்சல் ஆகுது நண்பர்களே. நான் இதுக்காண்டி தான் இதை மீட்டை தூக்கிட்டு மெனக்கட்டு டனலுக்குள்ளேருந்து மேலே தூக்கிட்டு வந்துருக்கிறேன். எனக்கு தான் டைம் வேஸ்ட். இந்த கிளவி வேறு நான் போகணும்னு நினைக்கும் போது ஊடால வருது. தேவையில்லாத வேலைடா. தேவையில்லாமல் எதாவது நான் பண்ணிடுறேனே. ஏன்டா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதோ? ஓகே, விடுங்க, பார்த்துக்கலாம். நான் டக்குன்ட்டு எந்திரிச்சு ஓடிட்டுருக்கிறேன். தூக்கத்தில் ஓடிட்டுருக்கிறேன் நண்பர்களே. இதுக்காண்டி ஒரு சப்ஸ்கிரைப் அழுத்தி விடுங்களேன். ஓகே, திரும்ப டனலுக்குள்ளே இதை வீல் கிராங்கை தூக்கிட்டு போடா. எப்பா சாமி, இதை மறந்துட்டேன். வீல் கிராங்கை தூக்கிட்டு போய் அந்த ஓப்பன் பண்ண வேண்டிய இடங்களெல்லாம் ஓப்பன் பண்ணி விடணும். ஓகே, வந்துட்டேன். நான் போக வேண்டிய இடத்துக்கு தான் அது போகுது. அதுக்கு அறிவே இல்லைடா. நான் போகிற இடத்துக்கு நீ எதுக்கு போகிற? இந்த இடத்த தான் ஓப்பன் பண்ணணும். இதை வந்து இப்போது நான் இந்த வீல் கிராங்கை போட்டு ஒரு சொல்லிட்டு விட்டேன்னா அந்த இடம் ஓப்பன் ஆயிரும். ஓகே, வா. இப்போது நம்ம இந்த பக்கமாக ஓடிடும். ஓடுறா. பின்னாடி மட்டும் பார்க்குறாத, நம்மளை வந்து தூக்கிட்டு ஓடிடும். ஓகே, ஓடு. ஓகே, இங்கே என்னடா இது? நண்பர்களே, மாற்றி வந்துட்டேன் நண்பர்களே. இங்கே தான் போடணும். இங்கே திரும்ப அது பார்த்துருச்சு, விரட்டி வருது. ஒரு சொல்லிட்டியாச்சு. இப்போது போவோமா? லெட்ஸ் கோ அப்படின்னு போக வேண்டியதுதான். எங்கே இருக்குதுன்னு தெரில. அப்படியே கேட்ச் மட்டும் பிடிச்சிடாத என்ன? அங்கே தான் இருக்குதா? ஓகே. நம்ம இந்த பக்கமாக ஓடிடும். ஓப்பன் ஆயிடுச்சா அந்த இடம்? நம்ம உள்ளே போயிட்டு கஜானாவை அள்ள வேண்டியதான் நண்பர்களே வேலை. கஜானா, இங்கே ஒரு கஜானா பெட்டி இருக்குது. ஓப்பன் கரோ. ஐயோ, ஒன்றுமே இல்லையே நண்பர்களே. கஜானாவை தொடச்சி நக்கிட்டு போயிருக்கிறாங்க. என்ன இது? இங்கே என்ன இருக்குது? வாட்டர்மெலன். சூப்பர் அப்பு. ஓகே, இதில் எனக்கு ஏதோ ஒரு ஒளிவட்டம் தெரியுது. இந்த வாட்டர்மெலனை பார்த்தா என் லைஃப்பில் ஏதோ எனக்கு ஒளிவட்டம் ஏதோ நடக்க போகுதுடா பெருசாக அப்படின்னு மட்டும் தெரியுது. இது வாட்டர் மெலனா கோகனட்டாடா? டே, இது தேங்காய் கலரில் கொடுத்துட்டு வாட்டர் மெலனு. இதை பார்த்தா எனக்கு ஒரு ஒளிவட்டம் தெரியுது நண்பர்களே. உங்களுக்கும் தெரியும், வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தெரியும். டே, இதில் ஏதோ பெருசாக இருக்குதுடா அப்படின்னு மட்டும் நீங்களும் சொல்லணும். ஓகே, அடித்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். வெட்றா தேங்காவை. டே, எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணணுன்னே பண்ணுறீங்களே நீங்கள். எரிச்சலாகுது நண்பர்களே. இதுக்காண்டே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கிளவி வேறு ரேம்ப் வாக் பண்ணுற மாதிரி ஸ்லோவாக வருது. இதை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுதே. நம்ம அடுத்து டக்குன்னு அடுத்தது வேலையை பார்க்கணும். நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் முடியாது. ஓகே, கட்டிங் பீஸ் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன் நண்பர்களே. உலகம் ஃபுல்லாக தேடினேன், இங்கே தான் இருந்துருக்குது. ஓகே, இங்கே போய் அந்த ஃபேன் வயரை கட் பண்ணுறா. கட் பண்ணுறா. நான் என் கையை விடணும், என் கையை வெட்டணும். எவ்வளோ திட்டுருக்குது கிளவி, எவ்வளோ பிளானிங்கு. அதுக்கு மண்டை சிறுசு நண்பர்களே, ஏன்னா மூளை பெருசு, ரொம்பவே பெருசு. ஓகே, நம்ம இந்த கட்டிங் பீஸையும் கீழே போட்டுருவோம். பிறகு நீங்கள் இன்னொரு இடத்துல கட் பண்ணணும்ப்பா, நீங்கள் சரியாக கட் பண்ணல அப்படின்பானுங்க. அதுக்காண்டி தான் நான் சும்மாவே என் கேம் ப்ளே எடுக்கும்போது இதாக இந்த மாதிரி தான் ஏடாகூடமாக நடக்கும். ஓகே, நம்ம இப்போ சேஃப் கீ எடுத்துகிட்டு போய் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா?
சொன்னேன்ல இப்போ தான் ஏதாவது ஏடாகூடமாக பண்ணுவானுங்கன்ட்டு. நான் கரெக்டாக குனிஞ்சு வர இடத்துல அந்த ட்ராப்பு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சிட்டினா சிட்டி தான் நண்பர்களே, சிட்டினா சிட்டி தான். ஓகே ஓகே, இதுதான் எஸ்கேப்புக்கே தேவை. இது கிடச்சிருச்சுனாலே போதுமே, நம்ம லைஃப் செட்டில் ஆன மாதிரி தான். இன்றைக்கி ரோபோட்டை களவான்ட்டு வீட்டு கூரையை டாப்பெல்லாம் உடச்சி பிச்சுட்டு பறக்கிறோம் பறந்தே ஆகிறோம் அப்படின்னு பறக்க போகிறேன். 2 பேரோட அவனுங்க மைண்ட் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். யாராவே முரட்டாலாக கூரையை உடச்சிட்டு போகிறான் அப்படின்ட்டு ஒரே சிரிப்பு தான் நண்பர்களே. நான் சின்ன வயசில் மோட்டு பட்டில் பார்ப்பேன். மோட்டு வந்து நம்ம யார் அடிப்பார், பாக்ஸர் தலைவர் அடிப்பார், கூரையை பிச்சுட்டு விழுவானுங்க. அந்த மாதிரி கூரையை பிச்சுட்டு நம்ம வீட்டை விட்டு எக்ஸிட் ஆக போகிறோம். ஏன் நான் ஓரமாக தானே போனேன், என் காலில் அப்படி மாட்டணுமா? நல்லா பிளான் போட்டு வைக்கிறீங்கடா. இவனுக்கு கால் வைக்கிற இடம் தான் கண்ணி வெடி வைக்கிறீங்கள. ஓகே, அகல பாதாளத்துக்குள்ளே குதிச்சாச்சு. திரும்ப இன்னொரு ஜம்ப்பு மேலே ஜம்ப்பு. ஐயோ டே, உங்களுக்கு சத்தியமாக திக்குன்னு ஆயிடுச்சு. இது கையால் அடி வாங்கினதை தவிர பெரிய அவமானம் எதுவும் இருக்காது. என்ன பண்ணுறது, விடுங்க நண்பர்களே விடுங்க. ஓடுறா கைப்புள்ள. இந்த தடவையாக சிக்காமல் ஓடிட்டேன் ஒரு வழியாக. எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரிலையே. இங்கே இருக்கிறியா நீ? வா துரத்துது. நம்ம அந்த கேப்பில் இங்கே போயிடுவோம். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு இந்த டனலுக்குள்ளே அந்த இது இருக்கும், இந்த ஆணியை பிடுங்கன்னா எனக்கு ஒரு ஒளிவட்டம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் தெரியுது. இந்த டப்பாவை சுற்றி எனக்கு ஒரு ஒளிவட்டம் தெரியுது நண்பர்களே. ஃப்யூச்சர் பிரகாசமாக இருக்குது, பார்ப்போமே. ஒரு சுற்றி போட்டேன். ஓப்பன். பேட்லாக்கி வச்சு நான் என்னடா பண்ணுறது? தேவையே இல்லாத பொருள் நண்பர்களே. எனக்கு தேவையில்லாத பொருள் என்னை அலைய வச்சு நான் டைம் வேஸ்ட் பண்ணுறானுங்க. ஏன்டா சாவடிக்கிறீங்கடா நீங்கள். இனிமேலையாவது ஒருபடியாக விளாடாமல் விட்டோன்னா அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. அந்த நிலமை தான். ஒரு வழியாக நான் இப்போ அந்த கீயை கண்டுபிடிச்சிட்டேன். உள்ளே தான் இருக்குது. இது வந்து எட்டி பார்க்குது. அவ்வளோ கொழுப்பு என்னை பிடிச்சிட்டு அவ்வளோ சந்தோஷமாக நீ இங்கேருந்து வேடிக்கை பார்க்குற. தாத்தாவை போட்டு தள்ளிட்டேன், வந்துட்டான் முன்னாடி. போட்டு தள்ளியாச்சு. இப்போ கிளவி விரட்டுது. கிளவி, உனக்கு என்ன கிளவி, நான் தப்பு பண்ணேன், ஏன் இப்படி என்ன விரட்டுறேன்? ஓகே, நான் அங்கே தான் நிற்கணுமா? நான் அங்கே எது இருக்குது அங்கே தான் நிற்கணுமா நீ? ஓகே, ரீலோட் பண்ணிடுவோம். என்னடா புல்லட்டை காணோம்? புல்லட் இருக்குன்னு வந்தால் இங்கே புல்லட் இல்லை. ஓகே, புல்லட் ரீலோட் பண்ணிட்டேன். கிளவி திரும்ப வழக்கம் போல் துரத்திருச்சு. எப்போயும் நடக்க விஷயம் தானே. இந்த மொட்டை தலையன் எப்படி படுத்து கிடக்குறான் பாருங்கள். ஓகே, நான் போயிட்டு ஐயோ சத்தம் வேறு போட்டேனே. கீழே போயிட்டு இந்த இதாக அடித்து ஓப்பன் பண்ணணும். இந்த ரூமில் கரெக்டாக ஷூட் பண்ணால் ஓப்பன் ஆகும்ல. உள்ளே தான் நண்பர்களே கேபினட் கீ இருக்குது. அவ்வளோதான், எஸ்கேப் பண்ண போகிறேன். இனி 1 மினிட்டில் இந்த வீட்டை விட்டே வெளியே இருப்பேன்டா நான். 1 மினிட்டா 2 மினிட்ஸில் வெளியே போயிடுவேன். ஐயோ வந்துருச்சு. ஸோ இந்த பக்கம்தான் வரணுமா? உனக்கு வேறு வழியே தெரியாதா? ஓகே நண்பர்களே, அதுலேருந்து தப்பிச்சு நான் இங்கே வந்துட்டேன். இந்த 2 தடவை சாவியை கீழே போட்டேன். ஏன்னா கிளவி இந்த பக்கம் வரணும். நான் மேலே வந்துட்டேன். அந்த கேப்பில் மேலே வந்துட்டு இந்த கேபினட் கீ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ராடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இரும்பு ராடு, இதில் வந்து நான் கரண்ட்டை ரீலோட் பண்ணணும், சார்ஜ் ஏற்றணும். இங்கே தான் நீ நிற்கணுமா கிளவி? மண்டையிலே ராடை வச்சே மண்டையில் அடித்து ஒரு சட்டியை ஒரு சைடாக நெளிச்சு விடணும். ஓகே, 1 2. ஓகே, வெற்றிகரமாக ரீலோட் பண்ணியாச்சு. இப்போ கிளவி அந்த பக்கம் இருக்குது. நம்ம குடுன்னு ஓடிடுவோம். கதவை சாத்தியாச்சு, ஓடிடுவோம். போயிட்டு மேலே போயிட்டு வந்துட்டேன் ஒரு வழியாக. இங்கே இந்த இதுக்கு வந்து சார்ஜ் கொடுக்கணும் நண்பர்களே. இந்த பல்புக்கு சார்ஜ் கொடுத்தா தான் ரோபோட்டுக்கு கரண்ட் சப்ளை வரும். கரண்ட் சப்ளை இருந்தால் தான் என்னால் எஸ்கேப்பே பண்ண முடியும். கரண்ட்டு கொடுக்காமல் அரைவரையெல்லாம் ஓட முடியாது. ஓகே, இப்போ இந்த முட்டா பசங்க மேலே வரணும். அதான் கட்டையை கீழே போட்டு டொப்புன்னு சவுண்டு வர வச்சுக்கிட்டு இருக்கிறேன். பாட்டி எங்கே இருக்கிறீங்க? அல்லு அர்ஜுன் சார் வாங்க சார். அப்படியே புஷ்பா அப்படின்னு வருது. நம்ம அந்த கேப்பில் கீழே கூச்சாச்சு. மொட்டை தலைவா, நீ ஏன் தலைவா நீ அங்கே போய் நிற்கிற? 2 பேர் வந்துட்டானுங்க. ஓகே, மொட்டையை நான் இப்படியே ஒரு வழியாக கொண்டுட்டேன் நண்பர்களே. பாய்சன் ட்ராப் தூக்கி போட்டு கொண்டுட்டேன். நான் அவனுங்களை கொலை பண்ணிட்டு நான் இங்கே வந்து இந்த சார்ஜர் ஏற்றிக்கிட்டு இருந்தேன். ஓகே, மொட்டையை என்னை தள்ளி விட்றா, உடஞ்சி சாவு, செத்துட்டான். அவ்வளோதான் நண்பர்களே, நான் எஸ்கேப் ஆக போகிறேன். இனி பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு வரணும். மண்டை மேலே கொண்டே மறந்துட்டேடா, அதையும் நான் கீழே போய் எடுத்துகிட்டு வரணும். எவ்வளோ டைம் ஆகிருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் டுட்டோரியல் பார்த்துருந்தா கண்டிப்பாக நான் 10 நிமிஷத்தில் எந்த இடத்தையும் கட் பண்ணாமே நான் எடுத்திருப்பேன், உங்களுக்கே தெரியும். ஓகே, நான் கீழே வந்துட்டு அந்த பென்ட்ரைவ் எடுத்துட்டேன். இப்போ நான் திரும்ப மேலே போகணும்.
ஓகே ட்ராப்பு இங்கே ஒன்று. என்னம்மா பிளானிங்கு கிளவிக்கு ரொம்ப மூளை தான் நண்பர்களே, ரொம்ப மூளை தான். இதுக்கு மேலே எஸ்கேப் பார்க்குறேன். டே கீழே ஏன்டா போடுங்க, இங்கே எங்கே போச்சு? இங்கே தான் இருக்குது. ஓகே நண்பர்களே, எஸ்கேப் பண்ண போகிறேன். ஓகே, இந்த கேமு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அடுத்த பார்ட் போடுவோம். கண்டிப்பாக நான் ஃபாஸ்ட்டாக 10 நிமிஷத்தை நான் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வேணும்னா கேளுங்க, வேணான்னா விட்டுடலாம். ஓகே, சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. அந்த 4 கம்பியில் நான் சார்ஜ் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அது வந்து இந்த ரோபோட்டை சார்ஜ் பண்ணுது 4 ராடில் இருந்து. ஓகே நண்பர்களே, சார்ஜ் ஆயிடுச்சு. ஓகே, ரோபோட்டில் ஏறிட்டேன். பாருங்கள், மாஸ் பண்ணுது. சூப்பர். அப்போ சொல்லட்டா, வீட்டை உடடா நண்பர்களே. சொன்ன மாதிரி கூரையை உடச்சிட்டு பறகுறான். பார்க்கவே சிரிப்பாக இருக்குது. 2 பேர் பார்க்குறானுங்க, ஐயோ உடச்சிட்டான்டா கூரையை அப்படின்ட்டு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. பாய் ஃப்ரம் GNT கேமிங். பாய், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.